ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலோடைய இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களையும் அது மட்டும் இல்லாமல் 2024 மார்ச் மாதத்துக்குண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் அப்டேட் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அந்த ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக வைகுண்ட ஏகாதேசியோடைய தரிசன டிக்கெட் புக்கிங், அதாவது ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை உள்ள புக்கிங்க்கு எவ்வித அறிவிப்பும் தற்போது வரை வரவில்லை என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தரிசன நேர அப்டேட்டை பார்த்துரும். திருப்பதியில் தினசரி காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இன்றைய தரிசனம் செய்வதற்காக ஒரு 9,000, நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4,000, மொத்தமாக 13,000 டிக்கெட் இன்று காலை 2 மணிக்கு தந்தாங்க. காலை 5:15 மொத்த டிக்கெட்டும் காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக செல்லும் பக்தர்களுக்காக தினசரி காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி என்ட்ரி பாயிண்டில் 3,000 டிக்கெட் வழங்கப்படுகிறது. இன்று காலை 6 மணிக்கு தர தொடங்கிய ஸ்ரீவாரிமெட்டில் 3,000 டிக்கெட் காலை 10:58 காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை நேற்று 16/12/2024 அன்று மிக குறைவாக 62,112 பேர் தான் தரிசனம் பார்த்ததாகும். 22,541 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,36,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 25 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும். வெறும் 12 மணி நேரம் தான் தரிசனத்துக்காகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்று 17/12/2024 காலை 8 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 12 மணி நேரம் வரை ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எவ்வித கியூ லைனும் நிற்கவில்லை என்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனத்துக்கு 2 முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் தினசரி காலை 5 மணிக்கு, அதாவது மேல் திருப்பதியில் தினசரி காலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்படுகிறது. காலை 6:45 நிலவரப்படி 17/12/2024 அன்று 50 ரூபாய் 100 ரூபாயில் 988 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 398 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் 1100 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயமும் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது வரை ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. நைட் வரைக்குமே ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. 1 முதல் 2 மணி நேரம் நீங்கள் கியூ லைனில் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ரூம் புக்கிங் செய்து விடலாம் இந்த மாதிரி நாட்கள் என்ற விஷயத்தை தெரிய வச்சுக்கிறேன். வார இறுதி நாளில் கொஞ்சம் அதிகமாகலாம், மற்ற நாட்களில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்க விருப்பப்படுறேன். திருப்பதியாக இருந்தால் தினசரி காலை 5 மணிக்கு விஷ்ணு விவாசத்தில் கொடுப்பாங்க. எஸ்வி கெஸ்டஸோடைய ரூம் புக்கிங் விஷ்ணு விவாசல் மட்டும்தான் வழங்குறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்களுக்காக 4 முதல் 6 லட்டு வரை வழங்கப்படுகிறது. பக்தர்கள் மழை பெய்கிற காரணத்தினால தான் தரிசன நேரம் அதிகமாக இருக்குது. கடுமையான பனிப்பொழிவும் இருக்குது. வருகின்ற பக்தர்கள் அதுக்குண்டான பார்த்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். மார்ச் 2025 கோட்டா டீட்டெயில்ஸ் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதம் புக்கிங் தொடங்குகிறது. மார்ச் மாதத்துக்கு டிசம்பர் 18 காலை 10 மணிக்கு சுப்ரபாதா தோமாலை அர்ச்சனை இந்த சேவை அஷ்டதள பாத பத்மான சேவை லக்கி டிப் காலை 18 காலை 10 மணிக்கு தொடங்குகிறது.
20ஆம் தேதி காலை 10 மணிக்கு முடிகிறது. 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 22ஆம் தேதிக்குள்ளே யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பணம் கட்டணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாண உச்சியம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்தர தீபாரண சேவா, இந்த டிக்கெட் எல்லாமே மார்ச் மாதத்துக்கு உண்டானது. டிசம்பர் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு புக்கிங் தொடங்குறாங்க. ஒரு நபர்களுக்கு 500 ரூபாய், 2 நபர்கள் அதிகபட்சமாக புக் பண்ணிக்கலாம் 1000 ரூபாய். இந்த சேவை எல்லாமே திருமலையில் போய் பார்க்கலாம். சேவை பார்க்கலாம், பார்க்காம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் சுபதம் இன்றி முழு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் முடிச்சிடலாம். என்னால் நீண்ட நேரம் நிற்க முடியாதவங்க இந்த தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக மார்ச் மாதத்துக்கு உண்டான பிக்சல் சேவா தரிசன டிக்கெட், இதனுடைய விலையும் 500 ரூபாய். குறைஞ்சபட்சம் 1 நபர்களும் அதிகபட்சமாக 2 நபர்களும். இது டிசம்பர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் எல்லா சேவையும் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி, தரிசனம் மட்டும் 300 கியூ லைன் வழியாக அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக அங்க பிரதேசன டோக்கன் ஃபார் மார்ச் மாதம். மார்ச் மாதத்துக்கு அங்க பிரதேசன டோக்கன் டிசம்பர் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 750 டோக்கன் ரிலீஸ் பண்ணுவாங்க. முற்றிலும் இலவசம், தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதாவது 10,500 உண்டான டிக்கெட் வந்து டிசம்பர் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சுக்கு உண்டான டிக்கெட் டிசம்பர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இது. 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணால் புக் பண்ணிக்கலாம். அட்டண்டராக போகிறவங்க கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு 60 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஃபார் மார்ச் மாதம். மார்ச் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் டிசம்பர் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 1 நபர்களும் அதிகபட்சமாக 6 நபர்களும் புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. வேறு நபர்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது. எடிட் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது. அதனால் தெளிவாக பிளான் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. அடுத்தபடியாக ரூம் புக்கிங், அதாவது இவ்வளோ நேரம் நான் படித்த ஏதாவது ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் நீங்கள் மேல் திருப்பதியோட ரூம் புக்கிங், அதாவது திருமலான்னு சொல்கிறோம்ல, அதோட ரூம் புக்கிங்கை பண்ண முடியும். கீழ் திருப்பதிக்கு ரூம் புக்கிங் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஒரு பார்ட்டும் டிக்கெட் புக் பண்ணாதவங்களுக்கு ஒரு பார்ட்டும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. திருமலா ரூம் புக்கிங்னா 100 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் 3 வெரைட்டி இருக்குது. திருப்பதினா 200 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் ரூம் புக்கிங் இருக்குது. உங்களுக்கு எவ்வித ரூம் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வாலண்ட்ரி சேவா ஃபார் ஸ்ரீவாரி சேவா. இந்த ஸ்ரீவாரி சேவா வாலண்ட்ரி சேவா வந்து பார்த்திங்கன்னா இது மார்ச் மாதத்துக்கு உண்டானது. டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா இதையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு நீங்களே ஃபோனில் புக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டிடிடி ஆப் இருக்குது நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில். அதை லாகின் பண்ணாலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்நெட் சென்டரில் போயும் புக் பண்ணலாம். அது உங்களுடைய வசதி. ஆனால் 300 ரூபாய் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் தராங்க. இப்போ தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், இந்த டூரிசம் பேக்கேஜ் எல்லாமே 300 டிக்கெட்டை ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிறது ஆன்லைனில் மட்டும்தான் 300 டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 3 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ரீப்ளே பண்ணலாம். டுமாரோ நைட் 12 மணிக்கு வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. காலைல 2 மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தாராளமாக கிடைக்கும். வாங்க. நான் 300 ரூபாய் டிக்கெட் திருப்பதியில் வாங்க முடியுமா? டிடிடிசி ட்ராவல் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் கேட்குறேன். நீங்கள் 300 ரூபாய் டிக்கெட் கீழ் திருப்பதியிலோ மேல் திருப்பதியிலோ எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. ஃப்ரீ டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க என்ற விஷயத்தையும் உங்கள் கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அண்ணா, நாங்கள் ஜனவரி 23ஆம் தேதி 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வைகுண்டா ஏகாதசி தரிசன் பார்க்கணும். 300 ரூபாய் டிக்கெட்டில் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். 300 ரூபாய் டிக்கெட் வாங்க முடியாது. நீங்கள் திருப்பதியில் என்னைக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அன்றைக்கி போய் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலில் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.